திருவண்ணாமலை அப்படின்னாலே எல்லாருக்கும் உடனே ஒரு தெய்வீக எண்ணம் உள்ளூர வரும். சில ஊர் பேரை கேட்டாலே நம்மளுக்கு ஒரு தெய்வீகத்தன்மை வரும். திருப்பதி, திருவண்ணாமலை, இந்த மாதிரி ஊர் பெயரை கேட்ட மாத்திரத்துல அந்த ஊர்ல இருக்கக்கூடியதான தெய்வத்தினுடைய ஒரு எண்ணம், ஒரு தெய்வீக ஒரு சிந்தனை நமது மனசுல வரும். அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் இந்த திருவண்ணாமலைங்கிற க்ஷேத்திரம். அங்க மலையே சிவன். அங்க அந்த அண்ணாமலைன்னு அண்ணாமலைன்னு சொல்றாலே அந்த பர்வதமே பரமேஸ்வரன். ரொம்ப உயர்வான க்ஷேத்திரம். அதனாலதான் சாஸ்திரம் ஸ்மரணா தருணாச்சலம் அப்படின்னு சொல்லிடுத்து. நினைத்தால் முக்திகை தரும் க்ஷேத்திரம் அண்ணாமலை க்ஷேத்திரம். திருவண்ணாமலை இன்றைய தினமும் இன்னைக்கும் இந்த 2025 எத்தனையோ சித்தர்கள், யோகீஸ்வரர்கள், மகான்கள் வாழ்ந்துன்னு இருக்கக்கூடியதான, கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் அப்படி வாழ்ந்துன்னு இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் சித்த க்ஷேத்திரம் திருவண்ணாமலை. வாச்சிகம் மானசம் பாபம் காயிகம் வாச்ச யத் பவேத் வினஷ்யதி க்ஷணாத் சர்வம் அருணாச்சல தரிசனாத் அப்படின்னு திருவண்ணாமலைக்கு போய் அந்த அண்ணாமலையார கண் குளிர பார்த்தா, நம் மலையை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணா, பக்தியோடு தரிசனம் பண்ணா, அந்த க்ஷணமாத்திரத்துல வாக்காலையும் மனசாலையும் உடலாலையும் செய்த பாபங்கள் நசித்து விடுகின்றன அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்பேற்பட்ட உயர்வான க்ஷேத்திரம் அண்ணாமலை க்ஷேத்திரம் திருவண்ணாமலை.